வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர்விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையருட்பேரொளியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். பாண்டவர்கள் துரியோதனாதிகள் பகை முற்றி யுத்த களத்திலே சந்திக்கிற கொடுமை நிகழ்ந்து விடுகிறது. உரியபடி நாட்டை தருவதற்கு துரியோதனனுக்கு மனம் வரவில்லை. நாட்டை தருவதற்கு மனம் வராமையினாலே கண்ணன் தூது போயும் கூட சமாதானம் நிகழாத ஒரு காரணத்தினாலே யுத்த களத்திலே 2 பேரும் சந்திக்கிறார்கள். முதல் நாள் யுத்தம் தொடங்குகிறது. நான் நேற்று பகவத்கீதை பற்றி ஒரு சில குறிப்புகள் சொன்னேன். மண்ணுலகம் நமக்கு வாய்த்திருக்கிற வாழ்க்கை ஒரு பெரிய போர்க்களம். அந்த போர்க்களத்திலே எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான பலவிதமான விளக்கங்கள் பகவத்கீதையிலே அடங்கி இருக்கின்றன. அந்த கீதையை சொன்ன பிறகு முதல் நாள் யுத்தம் தொடங்குகிறது. பீஷ்மர் ஒரு பக்கத்து சேனையை அணிவகுத்து தலைமை தாங்கி நிற்கிறார். மறுபக்கத்திலே தருமனுடைய சேனை நிற்கிறது. கண்ணபெருமான் சாரத்தியம் செய்கிறான். பாஞ்சசன்யம் என்ற தன்னுடைய சங்குகளை எல்லாம் முழக்குகிறான். விராட தேசத்து அரசனுடைய குமாரன் உத்தரகுமாரன் என்று பெயர். அவன் பாண்டவர் பக்கத்தில் ரொம்ப கடுமையாக அன்றைய தினம் சண்டையிடுகிறான். அவனும் மாண்டு போனான். முதல் நாள் யுத்தம் நடக்கிற போது பாண்டவர்களுடைய பக்கத்தில் தான் அழிவு அதிகமாக இருந்தது. ஸ்வேதனா வெள்ளைன்னு அர்த்தம், வன்மையானவன். ஸ்வேதன் அவனுடைய மரணமும் நிகழ்கிறது. என்ன குறிப்பு அப்படின்னா, தொடங்குகிற போது பாண்டவர்களுக்கு ஒன்றும் யுத்தம் சாதகமாக இல்லை. முதல் நாள் யுத்தத்திலே படை பலத்திலே வல்லவனாகிய துரியோதனுடைய பக்கத்தில் பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லை, ஒரு பீஷ்மரை போன்றவர்கள் அந்த பக்கம் இருக்கிறதாலேயே ரொம்ப பெரிய பலசாலி பீஷ்மர், அவர் இருக்கிற பக்கம் வெற்றி உண்டாகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது. இத்தனைக்கும் முதல் நாள் யுத்தம் தொடங்குகிற போதே தருமன் போய் பீஷ்மரை வணங்குகிறான், துரோணரை வணங்குகிறான், கிருப்பரை வணங்குகிறான். யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்பு அது ஒரு பெரிய வேடிக்கை. அந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்பு தருமன் தேர்லேருந்து இறங்கி நேராக போய் பீஷ்மரை நோக்கி போன உடனே துரியோதனெல்லாம் கேலி பண்ணான். பாரு, இந்த கோழை பயந்து போய் யுத்தத்தை விட சொல்லி பீஷ்மரை கேட்கறதுக்காக வரான். அவன் பீஷ்மர் காலில் விழுந்து வணங்கி விட்டு தருமன் கேட்டான், இந்த யுத்தத்தில் உங்களை நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியுமா? உங்களை எப்படி வெல்லுவது என்பதே எனக்கு தெரியாதே, நான் எப்படி உங்களை வெல்ல முடியும்? அதற்கு நீங்கள் தான் ஆசி கூற வேணும்னு கேட்டான். பீஷ்மர் சொன்னார், கண்ணன் எங்கு இருக்கிறானோ, சத்தியம் எங்கு இருக்கிறதோ, நேர்மை எங்கு இருக்கிறதோ அங்கு வெற்றி உண்டாகும். ஆனால் என்னை எப்படி கொல்லலாம், என்னை எப்படி வெல்லலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உனக்கு வெளிப்படுத்த முடியாது, சந்தர்ப்பம் வருகிற போது சொல்லுகிறேன். அவருக்கு என்னன்னா சில கொள்கை வச்சிருக்கார் யுத்தத்தில். எதிரில் இருக்கிற வீரன் கையில் ஆயுதம் இல்லை என்று சொன்னால் அவர் போர் செய்ய மாட்டார். எதிரில் பெண்கள் நின்று சண்டையிட்டால் சண்டை செய்ய மாட்டார். அதே மாதிரி ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத பேடி அல்லது அலி நின்று சண்டையிட்டாலும் பீஷ்மர் சண்டையிட மாட்டார். இதெல்லாம் அவர் வைத்திருக்கிற இலக்கணம். அப்படி சண்டை செய்கிற போது அவருக்கும் விதி எப்படின்னு கேட்டால், சிகண்டி அப்படிங்கிற ஒரு அலி ஆணாய் பிறந்து தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டவன். அவனுடைய மூலமாகத்தான் பீஷ்மருக்கு மரணம் நிகழ வேண்டும், வீழ்ச்சி நிகழ வேண்டும் என்பது அவருக்கு வாய்த்திருக்கிற விதி. நான் அந்த கதையை தான் சிகண்டியாக மாறி இருக்கிற கதையை சொன்னேன். முதல் 2 நாளில் வந்தவர்களுக்கு அந்த கதை தெரியும். பீஷ்மருடைய வரலாறு அப்போ சொல்லுகிற போது சொன்னேன். ஆனால் எப்படி மரணம் நிகழும், எந்த காலகட்டத்தில் நிகழும்னு யாருக்கும் தெரியாது. இந்த தருமன் அடுத்தாப்புல துரோணாச்சாரியாரை போய் வணங்கினான். ஆச்சாரியரே, உங்களை வணங்கிவிட்டுத்தான் நான் இந்த யுத்தத்தை தொடங்க வேண்டும்.
நாங்கள் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம், ஆசீர்வாதம் பண்ண வேணும். அப்போ துரோணர் சொன்னார், தருமா, நீ என்னை வணங்காமல் இந்த யுத்தத்தை தொடங்கி இருந்தால் நான் உன் மீது நிஜமான பகை கொண்டிருப்பேன். இப்போது நான் கடமை கருதி துரியோதனுடைய சேனையில் இருக்கிறேனே ஒழிய என் மனம் முழுவதும் உன் பக்கம்தான். உன் பக்கத்தில் இருக்கிற நியாயம் என்ன என்று எனக்கு தெரியும். நீ என்னை வணங்காமல் இந்த யுத்தத்தை தொடங்கியிருந்தால் நிஜமான கோபத்தோடு நான் உன்னோடு சண்டையிட்டு இருப்பேன். நீ என்னை வணங்கி விட்டதனாலே எனக்கு நிஜமான கோபம் உன் மீது கிடையாது. கடமை கருதி நான் இவன் பக்கத்தில் நின்று சண்டையிடுவேன். இவன் என்னை ஆதரித்தவன், உணவிட்டவன், வாழ வைத்தவன். அந்த கடமை கருதி அவன் பொருட்டு நான் யுத்தத்தை நடத்துவேன். ஆனால் அர்ஜுனன் எப்படின்னா, அவன் போய் கும்பிடலை. அவன் ஒரு அம்பு விடுறான், பீஷ்மர் பாதங்களில் போய் விழுகிறது, துரோணருடைய பாதங்களில் போய் விழுகிறது. அவன் அம்பினாலேயே வணங்கினான். தருமனாவது நேராக போய்த்தான் வணங்கினான். ஆனால் அர்ஜுனுடைய அம்பு போய் நேராக வணங்கிற்று. அதன் பிறகு அந்த பிரிந்து ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார். கொஞ்சம் கூட்டியிருக்காங்க, கொஞ்சம் குறைக்க சொல். அதன் பிறகு ஒருவருக்கொருவர் சண்டை நடக்கிறது. அதுக்கு துவந்த யுத்தம் அப்படின்னு பேர். துவந்த யுத்தம் அப்படின்னா ரெண்டு பேராக பிரிந்து கொண்டு சண்டை போடுறது. நீங்கள் அந்த காலத்தில் சண்டையிலெல்லாம் ஒரு ஒழுங்கு இருந்திருக்கு, ஒரு நியாயம் இருந்திருக்கு. பகலில் தான் சண்டை போடுவார்கள், இரவில் சண்டை போட மாட்டார்கள். ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டா அவர்களை கொல்ல மாட்டார்கள். என்னை விட்டுடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடினா அவர்களை கொல்ல மாட்டார்கள். இது மாதிரி சில நியதிகளெல்லாம் இருக்குது. இன்னென்ன மாதிரி இருந்தால் கொல்லக்கூடாது அப்படிலாம் ஒரு மரண்முறை இருந்தது. அந்த மாதிரி ரெண்டு பேராக பிரிந்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். துவந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு எல்லாம் குழம்ப ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் தான் எல்லாம் ஒழுங்கான சண்டை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படின்னா, சில சட்டசபை மாதிரி, சில நகரசபை மாதிரி தாறுமாறாக எல்லாம் என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாம் மொத்தமாக நடக்க ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் வரைக்கும் எல்லாம் ஒரு கட்டுப்பாடாக இருந்தது. அப்புறம் கட்டுப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் யாரை வேணாலும் திட்டலாம், யார் வேணாலும் யாரோட வேணாலும் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒழுங்கு கெட ஆரம்பித்தது. முதல் நாள் போரிலே தருமனுடைய பக்கத்தில் கடுமையான நஷ்டம். உடனே இரவு தருமன் சொல்கிறான் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா, நாம் ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். பீஷ்மரை நம்மால் எதிர்க்க முடியுமா? பீஷ்மர் எவ்வளோ பெரிய பலசாலி, அவரை வெல்லவோ கொல்லவோ நம்மால் முடியாது. நாம் தேவையில்லாமல் இந்த யுத்தத்தில் ஈடுபட்டுட்டோம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் கண்ணன் கிட்டேயே சொல்கிறான், கண்ணா, இன்னைக்கு முதல் நாளே பார்த்தியா நம்ம தரப்பில் எவ்வளோ கொடுமையான மரணம். முதல் நாளே இவ்வளோ மரணம் வருதுன்னு சொன்னால் தொடர்ச்சியாக எவ்வளோ பெரிய மரணம் வரும். அதனால் எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது தேவையில்லை, தேவையில்லாமல் நாம் இந்த யுத்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா. நான் ஒரு 2-3 விஷயம் உங்களுக்கு சொல்லணும். நம்மளாம் அந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிற ரொம்ப நம்பிக்கை உடையவங்க. முதல் நாள் எப்படியோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் அப்படிம்போம். அதுக்கு முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லிவிட்டு, நம்ம ஏதாவது முதல் நாளே ஃபெயிலியராக போச்சுன்னு சொன்னால் எல்லாமே போச்சு. இப்போ நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், பட்டுன்னு லைட்டு ஃபியூஸாக போச்சு, இல்லை கரண்ட் போயிடுச்சு வச்சுங்க, ஐயோ கரண்ட் போயிடுச்சு, அப்போ இதெல்லாம் நிறையா நடக்காதோ, நல்லா நடக்காதோ அப்படிலாம் நினைக்கிறோம். இதெல்லாம் கரண்ட்டு போகிறதும் வர்றதும் நம்ம கையில் இல்லை. இதெல்லாம் அது தானாக ஒரு ஃபியூஸ் ஆகலாம், ஒன்று இல்லாமல் போகலாம். இதை வச்சு நம்ம ரொம்ப பயந்துடுவோம். நம்ம ஒரு பெரிய காரியத்தில் ஈடுபட்டிருக்கோம், இதை பார்த்தா ஃபெயிலியர் ஆகிடும் போல் இருக்கு அப்படின்னு பயப்படுவோம் நம்ம. நீங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க பல பேர் கதையை எடுத்து பாருங்கள். இளையராஜா முதல்ல டியூன் போட போகிற போது கரண்ட்டு போயிடுச்சு, அவர் என்ன வாழ்க்கையில் மேலே வராமையாக போயிட்டார். நம்ம மக்களுக்கு தேவையில்லாத ஒரு மனோபயம் உண்டு. நமக்கு முதல்ல ஒன்று ஃபெயிலியராக போயிட்டால் எல்லாமே அப்படியே போயிடணும். முதல்ல அந்த எண்ணம் தப்பு. நமக்கு திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, நம்ம நேர்மையாக இருக்கிறோம், நம்ம வெற்றி பெறாமல் என்ன பண்ண முடியும்? நாம் வெற்றி பெறலேன்னு சொன்னால் சமூகம் மோசமானதுன்னு அர்த்தம். திறமையும் இருந்து நேர்மையும் இருந்து உழைச்சும் நாம் ஜெயிக்கலை அப்படின்னா நம்ம தப்பே கிடையாது. அது சமூகம் மோசமாக இருக்குது, நம்ம திறமையை அங்கீகரிக்கிறதுக்கு அதுக்கு தெரியலை, அப்படி தான் எடுத்துக்கணுமே ஒழிய ஒரு முதல் நாள் ஒரு சின்ன அபசகனம் நடந்து போச்சு, வாழ்நாள் முழுக்க அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லாதீங்க. கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருவா, வந்த சமயத்தில் வீட்டில் இருக்க ஒரு கிழவி மண்டையை போட்டு வைக்கும், அது ஒரு நாள் இருந்ததே வேஸ்ட்டு. இந்த பொண்ணு வந்தது, இது மண்டையை போட்டுடுச்சு, இது வரும்போதே கொண்டு போயிடுச்சு, இன்னும் என்னென்னத்தை கொண்டு போகுமோ அப்படின்னு அந்த பொண்ணை வாழ்நாள் முழுக்க டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த வந்த பொண்ணை இவ வரும்போதே கொண்டு போயிட்டா அப்படின்னு வாழ்நாள் முழுக்க டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறுதலான அணுகுமுறை. நீங்கள் முதல் நாள் ஒன்று நடந்து போச்சு, முதல் முறை ஒன்று நடந்து போச்சுன்னா எதேச்சியாக நடந்து போச்சு, அதை கொண்டு போய் எல்லாத்தோடையும் பொருத்திக்கிட்டு கண்டிப்பாக நமக்கு தோல்வி தான் வரும், துக்கம் தான் வரும்னு பேசுறது,
அறிவு குறைவான விஷயம். இப்போ நீங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா முதல் நாள் தருமனுக்கு தான் தோல்வி. யுத்தத்தில் அவனா தோத்து போனான், யுத்தத்தில் அவன் ஜெயிக்கலையா? அப்போது சமயம்னு சொன்னாலும் அது அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுக்கு பழகணுமே ஒழிய ஒரு மூடத்தனத்தை வளர்த்துக் கொள்வதற்கு சமயம் காரணமாக இருக்கக்கூடாது. முதல் நாள் தருமனுக்கு தோல்வி. தருமன் பயந்து போயிட்டான். இப்படியே போச்சுன்னா நமக்கு என்ன மிஞ்சும்? முதல் நாளே இவ்வளோ பேர். அவன் சொல்கிறான், உலர்ந்த காட்டிலே தீ புகுந்தா மாதிரி பீஷ்மர் சண்டை போடுறது, கொள்ளிக்கட்டையை சுழற்ற மாதிரி பீஷ்மர் சண்டை போடுறார். அவ்வளோ வேகமாக அவருக்கு வயசே தெரியல, இந்த வயசு என்ன ஏதுன்னு தெரியல, அப்படி சண்டை போடுகிறார் பீஷ்மர். உடனே அர்ஜுனை பார்த்து கிருஷ்ணன் கேட்டான், அர்ஜுனா உன்னால் முடியும்னா சண்டையை கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி அவங்க அண்ணன் ரொம்ப பயப்படுறான், நம்ம வேணால் வெள்ளைக்கொடி காமிச்சிடலான்னு. என்ன சொல்கிறேன்? அது எப்படி நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி பீஷ்மரை அப்படி. உன்னை நம்பலாமா? எவ்வளோ பயப்படுறான் பார் தருமன். உன்னை நம்பி நான் யுத்தத்துக்கு போய் நீ ஒன்றும் செய்யலேன்னு சொன்னால் நம்முடைய படையெல்லாம் ரொம்ப அழிஞ்சு போயிடும் இல்லையா அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா வேணும்னு அர்ஜுனன் ரோஷப்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ. அன்றைக்கி அர்ஜுனன் கடுமையான சண்டை போட்டான், ரொம்ப உன்னதமான சண்டை போடுறான். பீஷ்மரே பாராட்டார், பலே பலே, ஆஹா எப்படி சண்டை போடுறான் பார் அப்படின்னு சொல்லி. இந்த பீஷ்மர் இப்படியெல்லாம் அர்ஜுனை பாராட்டி மகிழ்ந்தனுடைய வில்லாற்றல் திறமை இதை ரசித்து கொண்டே சண்டை போடுறார் விளையாட்டு மாதிரி. அன்றைக்கு பீமன் கலிங்கர் முதலிய எதிரிகளை எல்லாம் அவன் கொல்லுகிறான். எதிர்த்தரப்பில் துரியோதனுடைய பக்கத்தில் இருந்தவர்களை எல்லாம் பீமன் அன்னைக்கு கொஞ்சம் அர்ஜுனனும் பீமனும் கொஞ்சம் பலசாலியாக மாறி போர் செய்ய ஆரம்பித்து விட்டார். முதல் நாள் பீஷ்மர் கை ஓங்கியது, ரெண்டாவது நாள் பீமன் அர்ஜுனுடைய கை ஓங்கி விட்டது. ரெண்டாவது நாள் முடிஞ்சு பாசறையில் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறார்கள். அப்போது அர்ஜுனன் பீஷ்மரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், நீங்கள் நிஜமாவே எங்கள் பக்கம் தானா இல்லை சும்மானாச்சுக்கு எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்களான்னு. பீஷ்மருக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா இப்படி கேட்குற அப்படின்னார். இல்லை இன்றைக்கி நீங்கள் சண்டை போடுறத பார்த்தா என்னமோ அவனை அடிக்க விட்டு ரசிக்கிற மாதிரி தெரியுது, எங்காலெலாம் எப்படி அடிபடுறான் அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களை தலைமையாக உட்காத்தி வச்ச மாதிரி தெரியுதே ஒழிய ஒரு சேனாதிபதியாக இருந்து நீங்கள் படையவே காப்பாற்றலையே. எனக்கு என்ன தோணுது, உள்ளுக்குள்ளேயே இருந்து நீங்கள் நயவஞ்சகமாக எனக்கு துரோகம் பண்ணுறீங்களோன்னு தோணுதுன்ட்டான். எவ்வளவு பெரியவர் பீஷ்மர், எவ்வளவு உன்னதமானவர், எவ்வளவு மேன்மையானவர். அவருக்கு வாழ்க்கையில் இப்படி அவமானம் வேணுமா? அவர் எங்கேயாவது விசுவாசம் இல்லாமல் இருப்பார். அவரை பார்த்து சொல்கிறான் பாருங்கள், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீங்கள் பண்ணுற காரியத்தெல்லாம் பார்த்தா எங்கள் பக்கமே இருந்து எங்களை குடி தோண்டி புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அவன் சண்டை போடுறத பிரமாதமாக இருந்து பலே பலேன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்களே ஒழிய நீங்கள் எங்கள் பக்கத்தை காப்பாற்றவே இல்லையே. உங்களால் முடியும்னா சொல்லுங்க, பாருங்கள் முடியும்னா சொல்லுங்க, இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுங்க, நான் வேறு ஏற்பாடு பண்ணிக்கிறேன்ட்டான். வாழ்க்கையில் பீஷ்மருக்கு இதை விட அவமானம் வேணுமா? இதை விட ஒரு பெரிய அவமானம் வேணுமா வாழ்க்கையில்? அதனால தான் சொன்னால், நம்ம உதவுறதுன்னு முடிவு பண்ணால் கூட தகுதி உள்ளவனுக்கு உதவணும், தகுதி இல்லாதவனுக்கு உதவ போனால் இருக்கிற மான மரியாதையும் போயிடும்டான். இது ஒரு பெரிய விஷயம். நம்ம சில பேருக்கு அன்டிசர்விங், தகுதியற்ற சில பேருக்கு உதவலாம்னு வாழ்க்கையில் போனோம்னா நம்முடைய மதிப்பு மரியாதை மானம் எல்லாமே போய்த்தான் தீரணும். ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கையில். ஒரு மனிதர் தெரு வழியாக போயிட்டு இருந்தார், கொஞ்சம் படித்தவர் அவர். ஒரு பைத்தியம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு 10 ரூபா பணம் இருந்தால் கொடு, ஆண்டவரே எனக்கு ஒரு 10 ரூபா பணம் இருந்தால் கொடு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு. சரி, கடவுள் நம்பிக்கையோடு இந்த பைத்தியம் இருக்குது, இதை கெடுத்துடக்கூடாது, நாம் ஏதாவது காசு கொடுத்தா அதுக்கு நம்பிக்கை இருக்குன்னு பேக்கெட் உள்ள கை விட்டார். வெறும் 5 ரூபா தான் அவர்கிட்ட இருந்தது, 10 ரூபாய் இல்லை. சரி, ஒரு 5 ரூபாயை கொடுத்து கடவுள் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார்னு அந்த 5 ரூபாயை கொடுத்துட்டு போயிட்டார் இவர். மறுநாள் அதே வழியாக வரும்போது அந்த பைத்தியம், ஆண்டவரே எனக்கு ஏதாவது பணம் இருந்தால் கொடுத்து விடு, ஆண்டவரே எனக்கு பணம் இருந்தால் கொடுத்து விடுன்னு. இவர் மெதுவாக அப்படி கிட்டக்க வந்தோன்னே இவரை பார்த்தோன்னே பைத்தியம் சரையல்னு மூஞ்சியை திருப்பிச்சு. நேற்று நம்ம காசு கூட கொடுத்தமே, நம்மளை பார்த்தா இது ஏன் மூஞ்சியை திருப்புன்னு இவர் போய் அந்த பக்கம் நின்ன உடனே அந்த பைத்தியம் சொல்லிச்சு, ஆண்டவரே இனிமேல் கொடுக்குறதா இருந்தால் நீயே கொடுத்து விடு, நேராகவே கொண்டாந்து கொடு, நீ யாராவது அயோக்கிய பைய கையில் கொடுத்தா பாதி எடுத்துக்கிட்டு பாதி கொடுக்குறான்ச்சு. ஏன்னா அவர் 5 ரூபா கொடுத்துட்டாரான், அதனால் அயோக்கிய பைய கையில் கொடுத்தா பாதி எடுத்துக்கிட்டு பாதி கொடுக்குறான், அதனால் நீ கொடுக்குறதா இருந்தால் நேராக கொடு, முழுசாக கொடுங்க. இவருக்கு வேணுமா? அவங்ககிட்ட போய் அயோக்கியம் பைத்தியம் எல்லாம் இவர் வாங்கிக்கணுமான்னு. நீங்கள் தகுதி தெரியலை, தகுதி தெரியாமல் ஒருத்தருக்கு உதவ போனீங்கன்னா இதான் உங்களுக்கு மிச்சம் வரும்னு சொன்னான். இடம் அறியாமல் காலம் அறியாமல் யாருக்காவது உதவ போனோம்னா இது மாதிரி விஷயந்தான் நமக்கு மிஞ்சும்னா. ஆனால் பீஷ்மர் நொந்து போயிட்டார். பீஷ்மர் சொன்னார், என் வாழ்நாளில் என்னை யாரும் இப்படி தரக்குறைவாக பேசினதே இல்லைடா, நான் சத்திரியனடா, யுத்த களத்தில் எப்படி நேர்மையாக இருந்து பழக்கப்பட்டவன், நீ என்ன இப்படி பேசுகிறியேடா, நீ இன்னைக்கு பார் நான் யாரு அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன் பாருன்னு 3வது நாள் கடுமையான கோபத்தோடு வந்தார் பீஷ்மர். கோபம்னா சாதாரணமான கோபம் கிடையாது, கடுமையான கோபம்.
எப்படி கோபம்னா, இந்த பக்கம் பார்த்தாலும் பீஷ்மர், அந்த பக்கம் பார்த்தாலும் பீஷ்மர், அந்த பக்கம் பார்த்தாலும் பீஷ்மர். எப்படா 200 பீஷ்மர் இருக்கிறாரான்னு கேட்டாங்களா. அது மாதிரி எங்கே திரும்பினாலும் பீஷ்மரா நின்று போர் பண்ணுகிறார். தேர் பாய்கிறது, இந்த கொல்லிக்கட்டை சுற்றுற மாதிரி அப்படியே சுற்றி 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 போர் பண்ணுகிறார். எங்கு திரும்பினாலும் போர் செய்கிறார். அப்போ தான் கிருஷ்ணன் சொன்னான், அர்ஜுனா, கிழவர் என்ன பாடுபடுத்துகிறார் பார்த்தியா? நீ இவ்வளோ வயசில் சின்ன பையன் இப்படி சோம்பேறியாக இருக்கிறியே, இந்த கிழவர் என்ன பாடுபடுத்துகிறார் பார். அவர் நம்ம ஜெயிக்க வேண்டாமா? நீ எங்கே போய் என்ன இந்த யுத்தத்தை எங்கே போய் நிறுத்த போகிறேன்னு எனக்கு தெரியலேன். அதில் என்னென்னா, பீஷ்மர் விடுகிற கணைகளாலே கண்ணனுடைய உடம்பில் அடிபட்டு பலாச மரம் பூத்த மாதிரி, அது சிவப்பாக பூக்கும் அந்த பலாச மரம்ங்கிறது, அந்த சிவப்பாக பூத்த மாதிரி உடம்புல ரத்த காயம் அப்படியே யார் கண்ணனுக்கு உடம்புலெல்லாம் பூத்துருக்கா. திடீர்னு பான மழை பொழிகிறார் பீஷ்மர். அப்போ அந்த பான மழையில் தப்பிச்சுக்கிட்டு கிருஷ்ணன் மெதுவாக அப்படி திரும்பி கேட்குறான் யார்ட்ட, அர்ஜுனன், அர்ஜுனா உயிரோடு இருக்கிறியா? நானும் அர்ஜுனா உயிரோடு இருக்கிறியா அப்படின்னு. அவன் சொன்னா, ஏதோ ஓம் புண்ணியத்தில் கொஞ்சமாவது உயிரோடு இருக்கிறேன்னு. ஏன் அந்த மாதிரி பீஷ்மர் கடுமையான யுத்தம் பண்ணுகிறார். ஒரு எல்லைக்கு மேலே தாங்க முடியாத கடுமையான யுத்தம். உடனே கண்ணன் சொல்கிறான், அர்ஜுனா உன்னால் இப்போ இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்த முடியுமா முடியாதா அப்படின்னா. என்ன கிருஷ்ணா, என்ன நீ இப்படி கேட்குற? இல்லை, எனக்கு என்ன தோணுது, நீ எங்கள் பக்கமே இருந்து எங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி தோணுதுன்னு. என்ன கிருஷ்ணா என்ன பேசுகிற அப்படின்னு. இல்லை இல்லை, உனக்கு பீஷ்மர் மேலே இருக்கிற அபரிமிதமான மரியாதையினால் அவரை கொல்றதுக்கு நீ பயப்படுற. அவர் தாத்தா ஆச்சு, பெரியவராச்சு, நாம் அவரை எப்படி கொல்றது அப்படின்னு நீ யோசிக்கிற. அவரை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுற, மெதுவாக போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறத கேளு. இப்போ சந்தர்ப்பம் பீஷ்மரை இப்போ கொல்றதா இருந்தால் நீ கொல்லணும், வேகமாக அம்பு விட்டு கொல்லு. கண்ணா, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டுட்டேன் கண்ணா. ஆனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னால் உன்னை நம்ப முடியல, நீ ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நீ வேண்டும்னே மெதுவாக போர் பண்ணுற. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. அர்ஜுனா, நீ ஒரு நிமிஷம் சொல்லு. என்ன கிருஷ்ணா, என்னால் முடியாது, நீ பார்த்துக்கோன்னு சொல்லு, நான் சண்டை ஆரம்பிச்சிடுறேன். இது பேசிக்கிட்டே தேரை ஓட்டிக்கிட்டே இருக்கான். அர்ஜுனன் பானை வெட்டிக்கிட்டே இருக்கான். அவன் சொன்னான், இல்லை இல்லை கிருஷ்ணா, நான் ஒன்றை அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா நீ என்ன பண்ணிருக்க, துரியோதனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் அது மாதிரி ஆயுதமெல்லாம் எடுத்து சண்டை போட மாட்டேன்னு. உன் சத்தியத்தை நான் மீறத்துக்கு அனுமதிக்க மாட்டேன், நானே சண்டை போடுறேன். இப்போ நீ பண்ணுறதை பார்த்தா என் சத்தியத்தை நான் மீறணும் போல தான் இருக்குது. என் சத்தியத்தை நான் மீறினா தான் இந்த யுத்தத்தையே நடத்த முடியும் போல தெரியுது. என் சத்தியத்தை காப்பாற்றணும்னு பார்த்தா உங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது போல எனக்கு தெரியுது. இப்போ நான் என் சத்தியத்தை விட்டுவிட்டு ஆயுதத்தை எடுத்து சண்டை போடட்டுமா, இல்லை நீ ஏன் ஒழுங்காக சண்டை போடுறியா? கிருஷ்ணா, நான் ஏற்கனவே ஒழுங்காக தாண்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, உன் பாட்டனார் மேலே உனக்கு பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வெடியுது. உனக்கு துரோணர் ஆச்சாரியர் மேலே ரொம்ப அன்பு இருக்குது. நீ அவங்களெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற. நீ இந்நேரம் உக்கிரகமாக இருந்தால் அவங்கள கொண்டு இருப்பேன். உனக்கு போதாது போதாது போதா அப்படியே கோபத்தை ஏற்றுகிறான் கிருஷ்ணன். நம்ம இப்போ கூட பாருங்கள், நம்ம ஒரு நல்லது நினச்சி இது மாதிரி வீட்டில் விளையாடுவோம் குழந்தைகள்கிட்ட. அது மார்க் வாங்கிட்டு வந்தா போதாது, நீ வாங்கின மார்க் பத்தவே பத்தாது. ஏன் நம்ம என்ன நினைக்கிறோம், இதுவே போதும்னு இப்போவே சொல்லிட்டா 70 80 வாங்குற போது வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டா அவன் அதோடு நின்றுடுவான், கீழே போயிடுவான். அதுக்காக நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி விளையாடுற போது எச்சரிக்கையாக இருக்கணும். இது பத்தாதுன்னு சொல்லி அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டா எத்தனையோ ஆபத்தும் இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ மார்க் வாங்குகிறோம், நம்ம அப்பா இது பத்தாது, நீ படித்தது பத்தாதுன்னு சொல்கிறாரு, அப்போ நம்மளை என்ன தான் நினைக்கிறாருன்னு நொந்து போயிட்டாலும் கஷ்டம். ஒரு எல்லை வரைக்கும் தான் எந்த விளையாட்டுமே எடுபடும். ஒரு எல்லைக்கு மேலே போயிட்டா விளையாட்டு வெனையா போயிடும். கிருஷ்ணன் விளையாடுறான், ஆனால் சீரியஸாகவே விளையாடுறான். எப்படி விளையாடுறான், நீ எனக்கு பார்த்தா நீ சண்டை போடுற மாதிரி தெரியாது, நான் சக்கரத்தை எடுத்துருவேன், நான் சங்கை எடுத்துருவேன், நான் ஆயுதத்தை எடுத்துருவேன், நான் சண்டை போட்டுருவேன், நான் போனால் தான் இப்போ பீஷ்மரை சாகடிக்க முடியும் போல தெரியுது, நீ சண்டை போடுற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு மாறி 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 சொன்னான் பாருங்க. அவ்வளோதான், அளவு கடந்த ஆத்திரம் வந்து விட்டது. யாருக்கு? இவ்வளோ சொல்லி சொல்லியும் அர்ஜுனன் கேட்கலன்னு ஒன்று கிருஷ்ணன் வேணும்னே ஒரு நாடகம் பண்ணான். கையில் அப்படியே சக்கரத்தை வரவழைச்சான், தேரை விட்டு கீழே இறங்கினா. அந்த பீஷ்மரை என்ன பண்ணுற மாதிரி, இப்போ நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த தேரை விட்டு இறங்கி கையில் சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி புறப்பட்டான். ஆழி எடுத்தனன் வீடுமனை பொரு தாவி அழித்திடுவான், ஆழி எடுத்தனன் வீடுமனை பொரு தாவி அழித்திடுவான், ஊழி முகக்கனல் போலெழும் அப்பொழுதோடி அருச்சுனனும் தாழி தனக்கு உன் வீடு கொடுத்தருள் தாழினையை பிடியா வாழி உனக்கிவனோ எதிர் வித்தகமாய எனத் தொழுதான். கிருஷ்ணா, உனக்கு எதிரியாடா பீஷ்மர், அந்த பீஷ்மரை எதிரின்னு நினச்சிக்கிட்டு இப்படி கையில் சக்கரத்தோட போறியேடா, அவரை கொல்லணும்னு நினைக்கிறியடா, வேண்டாம் கிருஷ்ணா வேண்டான்னு அந்த காலை பிடிச்சிக்கிட்டு அர்ஜுனன் கெஞ்சிறான். அவனை தர தர தரன்னு இழுத்துக்கிட்டு அவன் பாட்டு கிருஷ்ணன் போயிட்டே இருக்கு. அப்போ பீஷ்மர் பார்த்தார், கண்ணன் தன்னை கொல்றதுக்கு சக்கரத்தோட வரான் அப்படின்னு உடனே கையெடுத்து கும்பிட்டு சொன்னார், வா வா, இதை விட எனக்கு என்ன அதிர்ஷ்டம் வேணும், உன் கையால் சாகிறத விட பாக்கியம் உலகத்தில் வேறு ஏதாவது வேணுமா, வா வந்து சீக்கிரமாக என்னை கொல்லு. ஆரண கற்பித மாதவ அச்சுத ஆழி எடை துயிலும்.
ஆரண கற்பித மாதவ அச்சுத ஆழியடை துயிலும் காரண சிற்குண ரூப மலர்கோடி காதன் மனத்துறையும் நாரண அற்புத வானவருக்கொரு நாயக நிற்பணியும் வாரண முக்தி விசால தலத்திடை வாழ்வுற வைத்தவனே ஆவை அழித்தனை தூணில் உதித்திடல் ஆடகனை தலைநாள். அதாவது தூணை பிளந்து நரசிங்கம்மா வந்து நீ இரணியனை அழிச்ச, ஒரு பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக நீ இரணியனை அழிச்ச, நரசிங்கமூர்த்தியாக வெளியில் வந்த. நான் என்ன இரணியனா? ராமனா வந்து நீ ராவணனை கொன்னேன். நான் என்ன ராவணனா? நான் ராவணன் இல்லை, இரணியன் அல்ல, கம்சன் அல்ல, மகா பாவி அல்ல, உன் பரம பக்தன். உன் கையால் சாகிறத பாக்கியமாக நினைக்கிறேன். நீ இது வரைக்கும் எதிரிகளையே கொன்னவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு தடவையாவது பக்தனை கொன்னவன்ற பட்டம் உனக்கு கிடைக்கட்டும், கொல்லு. அதை விட எனக்கு என்ன ஆனந்தம் இருக்க போகுது, கொல்லு. யான் நரகிற்புகுதா, நான் உன்னுடைய நினைவிலேயே நான் எப்போதும் இருக்கிறேன். நீ நினைவுற்றது போன பிறப்பில நீடு தவப்பயனே. நான் இருந்து என்ன, நான் இறந்து என்ன, யானும் இனி பிறவாமல் அழித்தருள் ஈச என பரவ. நான் இனிமே பிறவாமல் இருக்கணும், வரத்தை கொடுத்துடு, என்னை கொன்னுடு, எப்படி வேணாலும் பண்ணு. பீஷ்மர் பேசுகிறார். அப்படியே கையில் ஒரு பெரிய சக்கரத்தை தூக்கி கொண்டு வேகமாக ஓடி வருகிறான் கண்ணன். அர்ஜுனன் பார்த்தான், கண்ணனுக்கு எதில் போய் கொல்லதா இருந்தால் என்னை கொண்டுட்டு பீஷ்மரை போய் கொல்லுன்னும். நீ வேணா இனிமேல் என்னை கொண்டுட்டு பீஷ்மரை போய் கொல்லு அப்படி. உனக்கு என்ன அவ்வளவு பீஷ்மர் மேலே பாசமான்? நீ ஆயுதம் எடுத்து கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிற, இப்போ நீ இந்த ஆயுதத்தை எடுத்து எதிர்பக்கத்தை கொண்டுட்டேன்னா உன் சத்தியம் பொய்யா போயிடுமே கிருஷ்ணா. நான் பக்கத்தில் இருந்து நீ அந்த சத்தியத்தை மீறுவதை பார்த்து கொண்டிருந்தா என்ன ஆகும்? நீ கவலைப்படாதே, நான் அந்த பீஷ்மரை என்னன்னு கேட்குறேன், எப்படி சண்டை போடணுமோ அப்படி போடுறேன், தயவு செய்து ஆயுதத்தை மறைத்துக்கொள் அப்படின்னு அர்ஜுன மறுத்தான். இதெல்லாம் ட்ராமா தான். ஏன்னா அர்ஜுனனுக்கு ரோஷம் வரணுங்கிறதுக்காகவே கிருஷ்ணன் பண்ணின ட்ராமா இது. வெளிப்படையாக பார்த்தா இதில் உள்ளுக்குள்ளே இன்னொரு ட்ராமா இருக்குது. அது யாருக்குமே தெரியாது. பீஷ்மருக்கு தெரியும், கிருஷ்ணனுக்கு தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது அந்த ட்ராமா என்னன்னு. அது என்னன்னா, வில்லிபுத்தூர் பாரதத்தில் இது 3வது நாளே இது நடந்துவிட்டதா இந்த கதையை சொல்கிறாருங்க. வியாசர் இது இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போகிறார். அதாவது ரொம்ப கடுமையாக அர்ஜுனன் போரிட்ட உடனே பீஷ்மரை வந்து கேவலமாக பேசிவிடுறான் துரியோதனன். நீ அந்த 5 பேரை கொல்லப்போறியா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே பீஷ்மர் என்ன பண்ணிட்டார், ஒரு சபதம் பிரதிஜை பண்ணுறார். என்ன பண்ணுறார், நாளைக்கு சாயங்காலம் சூரியன் அஸ்தமனத்துக்குள்ளே அந்த 5 பயலையும் கொண்டு பாஞ்சாலியை விதவியாக்குறேன்ட்டு கோபத்தில் அவன் திருப்பி திருப்பி இப்படியே பேசிக்கிட்டே இருக்கான், தகாத வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். உடனே அவர் என்ன பண்ணிட்டார், பிரதிஜை பண்ணிட்டார், நாளை சூரியன் அஸ்தமனத்துக்குள்ளே அந்த 5 பேரையும் கொன்று பாஞ்சாலியை நான் விதவையாக்கிறேன், போ, இவ்வளோ தானே உனக்கு வேணும், நான் முடிச்சு விடுறேன்ட்டு. ஒரே சந்தோஷம் துரியோதனுக்கு. நைட்டு அரண்மனையில் பெரிய பார்ட்டி. இன்னும் பீஷ்மர் சத்தியம் பண்ணிட்டா மீறவே மாட்டார். பீஷ்மர் ஒரு தடவை சத்தியம் பண்ணிட்டாரு அப்படின்னா பண்ணது தான், அதை யாரும் அழிச்சு எழுத முடியாது. ஏன்னா வாக்கில் அப்படிப்பட்டவர், சொன்னது தான் இருக்கிறவர். ஒரே சந்தோஷம் துரியோதனுக்கு, கவலையே இல்லை, நாளைக்கு பீஷ்மர் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுவார், நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு. இந்த செய்தி லீக் ஆயிடுச்சு. இது தர்மனுடைய பாசறைக்கு செய்தி வந்து நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள 5 பேரையும் நான் கொல்றேன்னு சபதம் பண்ணிட்டார் பீஷ்மர். தெரிஞ்சது பாருங்க. கண்ணன் உடனே பாஞ்சாலியை கூப்பிட்டான், நாளைக்கு சாயங்காலம் உன்னை விதவியாக்கிறதா சத்தியம் பண்ணிருக்கார் பீஷ்மர். கண்ணா, பீஷ்மர் சத்தியம் பண்ணிட்டா யார் என்னடா பண்ண முடியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட புறப்படும். எங்கேன்னா ஒன்றும் கேட்காது, என் பின்னாடி புறப்படும். அப்படியே அந்த போர்க்களத்தில் ரதம், அந்த சவம், பிணம், ரத்தம், சதை எல்லாத்தையும் மிதிச்சுக்கிட்டு சேர்த்து சகதியில் நடந்து வர்ற மாதிரி அப்படி நடந்து மெதுவாக அழைத்து கொண்டு அந்த பாஞ்சாலியை அழைத்து கொண்டு பீஷ்மருடைய பாசறை, பீஷ்மருடைய கேம்ப் இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இது மாதிரி நசன் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இரவு நேரம். அப்படியே மெதுவாக பாஞ்சாலி அழைத்து கொண்டு வந்தாராம். கிருஷ்ணன் சொன்னார், அந்த கூடாரத்துக்கிட்ட வந்து இந்த பாரு, சத்தம் போடாமல் நேராக நீ இப்போ உள்ளே போகிற. பீஷ்மர் படுத்திருக்கிறார். டக்குன்னு அவர் காலை தொட்டு கும்பிட்டுடு. அப்படி தொட்டு கும்பிட்டோடனே அவருக்கு ஒரு இயல்பு உண்டு. என்ன, பெண்கள் யாராவது வணங்கினா முதல்ல ஒரு வார்த்தை, ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார், தீர்க்க சுமங்கலி பவம்பர். நீ அந்த ஒன்றை மட்டும் வாங்கிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒன்று காரியத்தை கெடுத்துடாத. நீ உள்ளே போகிற போது அவர் முழிச்சு நீ யாருன்னு பார்த்துட்டாருன்னா ஞாபகம் வந்துடும் அவருக்கு தான் என்ன பிரதிங்கை பண்ணியிருக்கிறோம்னு. உனக்கு அப்புறமா அதை ஆசீர்வாதம் தரமாட்டார். அவர் இப்போ தூக்கத்தில் இருக்கிறார். நேராக போய் நீ டக்குன்னு காலத்தோடு, அந்த தொட்ட உடனே பெண்கள் தொட்டு கும்பிட்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே தீர்க்க சுமங்கலி பவான் தான் ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்புறம் நான் வந்துடுறேன், உள்ள கவலைப்படாதுன்னு. அது என்ன அழகு பாருங்க அந்த கதையில். பாஞ்சாலி அந்த பாசறைக்குள்ளே போகிற போது சரக்குன்னு செருப்பு சத்தம் கேட்டு விடுச்சான். ஏன்னா அந்த பிணமெல்லாம் மிதிச்சுட்டு வர்றதுக்காக பாதரட்சியோடு வந்திருக்கிறா மகாராணி இல்லையா. அந்த செருப்பு அப்படி நடந்து வந்தவ அந்த செருப்பு சத்தம் சரக்குன்னு கேட்ட உடனே கண்ணன் டக்குன்னு இப்படி சத்தம் போடாதேன்னு சொல்லி குனிஞ்சு
கால் செருப்பை கயட்ட சொல்லி பாஞ்சாலி செருப்பை கயட்டின உடனே அதை என்ன பண்ண முடியும்? இப்போ செருப்பை வாங்கி தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டு பட்டு பீதாம்பரத்தால் போத்திட்டானோ. ஏன் அது இப்போ சத்தம் உண்டு பண்ணுது, அது தெரிஞ்சிடக்கூடாது பீஷ்மருக்கு, தெரிஞ்சிட்டா வம்பா போயிடும் அப்படின்ட்டு அதை எடுத்து நெஞ்சோட வச்சு அந்த பட்டு துண்டால் மூடிட்டு நீ உள்ள போய் ஆசீர்வாதம் வாங்க, நான் வெளியில் நிற்கிறேன் அப்படின்னு பாசறைக்கு வெளியில் நிற்கிறான் கிருஷ்ணன். நேற்று கர்மயோகின்னு சொன்னேனே, இது ஒரு அடையாளம். என்னன்னா ஒரு காரியம் நடக்கிறதுக்காக அவன் எவ்வளவு கீழே தாழ்ந்து போகிறான், ஒருத்தி செருப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் பகவான் ஆச்சு உன் செருப்பை எடுத்துக்கிறதா அப்படிங்கிற பேச்செல்லாம் கிடையாது. இப்போ நாமெல்லாம் பகவான் கோயிலுக்கு வந்தால் நம்ம செருப்பை யார்ட்டையாவது விட்டு வருவோம். அவன் என்னடா பண்ணாலாம், பக்தனுடைய செருப்பு எடுத்து அவன் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு நெஞ்சோட நெஞ்சா. ஏன் இந்த காரியம் கெட்டுப்போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தானே ஒழிய நான் பெரியவன் நீ சின்னவங்கிற எண்ணமெல்லாம் கிடையாதுடான். அந்த பாசறைக்கு வெளியில் இந்த 2 செருப்பை இப்படி வச்சு பட்டு துண்டில் அப்படி போத்திக்கிட்டு கிருஷ்ணன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். உள்ளே நுழைஞ்சா பாஞ்சாலி, நுழைஞ்சவ பீஷ்மர் படுத்திருக்கிறார். இவன் சொல்லி கொடுத்த மாதிரி இப்படி காலை தொட்டு இப்படி கும்பிட்டா. அந்த வளையல் சத்தம் கேட்டது. இவன் பெண் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அந்த காலை தொட்ட உடனே வளையல் சத்தம் கேட்டது. தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னார். இந்த பாஞ்சாலி சும்மா இருந்திருக்கலாம், நிஜமாவான்னு. நிஜமாவா அப்படின்னா பீஷ்மருக்கு கோபம் வந்துடும். நான் சொன்ன சத்தியத்தை நிஜமாவான்னா சொன்னதுதான் சத்தியம் சத்தியம் தான்ட்டு ஏஞ்சி உட்காந்து சொன்னது தான் சத்தியம் சத்தியம்தான் அப்படின்னு ஏஞ்சி உட்காந்த. ஏஞ்சி உட்காந்தா திரௌபதி அந்த அந்த தீவட்டி வெளிச்சத்தில் தெரியுது. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ எப்படி இங்கே வந்த, எப்படி இந்த இடத்துக்குள்ளே வந்த, ஏன் வந்து நீ என்னை கும்பிட்ட அப்படின்னு. அவர் சொன்னா எது வேணாலும் இருக்கலாம், நீங்கள் கொடுத்தா நீங்கள் தான் சொல்லிட்டீங்க சத்தியம் சத்தியம் தான் சொல்லிட்டீங்க, அதான் அந்த சத்தியத்தை வாங்கிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். நீ பெண் பிள்ளை, நான் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை கொலை கூட பண்ண முடியாது. ஆனால் உன்னை எவன் இங்கே கூட்டிகிட்டு வந்தான், யார் கூப்பிட்டு வந்தா, பீமனா அர்ஜுனா, யாராக இருந்தாலும் இப்போ என்ன நடக்க போகுது பார் அப்படின்னு எரிச்சலோட வாசலில் வந்து அந்த தீவட்டியை உருவி பார்த்தா நம்பால் நிற்கிறது. இவனை என்ன பண்ண முடியும்? எந்த திருட்டு பையன் உன்னை கூட்டிகிட்டு வந்தான்னு கோவத்தோடு வந்தா, திருடருக்கு திருடனாக இருக்கிறவன் இவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த தீவட்டியை எப்படி பார்த்துட்டு சொன்னாராம் பீஷ்மர் கிருஷ்ணனை பார்த்து, நீயா அப்படின்னாராம். என்ன பண்ணுறதா உத்தேசம்னா, என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டேன், நான் இந்த 5 பேரையும் கொல்றதா நான் சபதம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் இவகிட்ட தீர்க்க சுமங்கலி பவான் நான் சத்தியம் பண்ணிட்டேன், இப்போ ஒரு சத்தியத்துக்கு ஒரு சத்தியம் முரண்பாடாக என்னை பண்ண வச்சுட்டியே, நான் இப்போ எதை காப்பாற்றுறதுன்னா யோசிச்சுக்கோங்க. அது அரசியல் சத்தியம், இது ஒரு அபலைக்கு கொடுத்த சத்தியம். 2 சத்தியத்தில் எது வெயிட்டான சத்தியம் அப்படிங்கிறத பாருங்க. அது அதர்மத்துக்கு கொடுத்த சத்தியம், இது தர்மத்துக்கு கொடுத்த சத்தியம். அப்போ எந்த சத்தியத்துக்கு எந்த சத்தியம் சரின்னு பாருங்க. அப்போ பீஷ்மர் வைத்தறிச்சலோட சொன்னாராம், நான் சத்திய சந்தனா இருந்தேன், என் சத்தியத்தில் இப்போ ஒன்றை காப்பாற்றினா ஒன்று காப்பாற்ற முடியாதபடி பண்ணிட்டியடா பாவி, அப்போ சத்தியத்தை மீறுபடியாக பண்ணிட்டல்ல, இரு என்னை எப்படி நீ சத்தியத்தை மீறுபடியாக பண்ணினியோ அப்படி உன்னோட சத்தியத்தை நான் மீறுபடியாக பண்ணுவேன், பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டியது அவ்வளோதானே, என் சத்தியத்தை நான் மீறினதா இருக்கணும் அப்படித்தானே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. துரியோதனுக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தான், நான் ஆயுதம் எடுத்து உன்னோடு சண்டை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான். இப்போ பீஷ்மர் திருப்திக்கு தான் இவ்வளோ ட்ராமா. இந்த சத்தியத்தை மீறிவிட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஓ நாம மட்டும் மீறல அவனும் மீறிவிட்டான் அப்படின்னு. அந்த திருப்திக்கு சத்தியத்தை மீறின மாதிரி சக்கரத்தை எடுத்து இந்த நாடகத்தை எல்லாம் நடத்தி அந்த பீஷ்மனுடைய மனசுக்கு ஆறுதல். பார்த்தீங்களா, நான் என் சத்தியத்தை மீறியாவது நான் சொன்ன வாக்கை காப்பாற்றணும் பாடுபடுறேன் பார். அப்போ நீயும் துரியோதனு கொடுத்த சத்தியத்தை மீறியாவது திரௌபதிக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்து. இது வசனமே கிடையாது, வேணும்னு இந்த டிராமாவை நடத்தி பீஷ்மருக்கு அந்த காட்சியை நிகழ்த்தி அவர் மனசுக்குள்ள அந்த எண்ணத்தை உண்டு பண்ணுகிறான் பகவான். அந்த 3ஆம் நாள் போர் ரொம்ப கடுமையாகவும் ரொம்ப உக்கிரகமாகவும் நடந்து முடிந்தது. 3வது நாள் யுத்தம் முடிந்த பிறகு துரியோதனனுக்கு இந்த 3ஆம் நாள் பீஷ்மர் ரொம்ப கடுமையாக சண்டை போட்டிருக்கிறாருன்னு தெரியும். இருந்தாலும் அவனுக்கு மனசில் வருத்தம், இன்னும் அப்படின்னு. பிறகு 4வது நாள் போரில் துரியோதனுடைய தம்பிகள் 8 பேர் மாண்டு போனார். துரியோதனுடைய தம்பிகளில் 8 பேர் அன்றைக்கு யுத்தத்தில் வந்து அவர்கள் மாண்டு போகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பீமன் என்ன கனெக்ட் பண்ணுவான், துரியோதன தம்பிகளாக தேடி தான் கொள்வான். அவனுடைய ஒரே வேலையே அவ்வளவு கூட்டத்திலையும் இப்படி தேடுவான், துரியோதனுடைய தம்பிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள க்ளோஸ் பண்ணுவான். நீங்கள் இந்த பாரத கதையில் ஒரு பெரிய அழகு என்னன்னா, எல்லாரும் தனித்தனியாக சண்டை போட்டால் கூட அவங்களுக்குன்னு ஒரு எதிரி வேற உண்டு. எப்படின்னா அர்ஜுனனுக்கு கர்ணன் எதிரி, ஆனால் கர்ணன் இன்னும் போர்க்களத்துக்குள்ளேயே வரல. ஏன்னா பீஷ்மர் படைகளை பிரிக்கிற போது உயர்ந்தவர்கள் 2வது வகை 3வது வகை 4வது வகைன்னு பிரிக்கிற போது கர்ணனை 4வது ரேங்கில் பிரிச்சுட்டார்.
அவனுக்கு ஒரே அவமானமாக போச்சு. என்னை போய் 4வதாக பிரித்து வச்சிருக்கிறார் பீஷ்மர் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எனக்கு என்ன மானம் இருக்குது, எனக்கு என்ன மரியாதை இருக்குது. அதனால் பீஷ்மர் அந்த போர்க்களத்தில் வில்ல கீழே வைக்கிற வரையில் நான் போர்க்களத்துக்குள்ளே வரமாட்டேன்னுட்டு. அதனால் கர்ணன் வரல. கர்ணன் வராததால தான் அர்ஜுனன் மற்றவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். கர்ணன் வந்திருந்தா கர்ணன் தான் அவனுக்கு மெயின் டார்கெட் அவனை பொறுத்த அளவில். துரோணாச்சாரியார் எதிர்த்தரப்பில் வந்திருக்கிறார் இல்லையா, சேனாதிபதி, அதாவது ஆச்சாரியராக இருந்தாரே துரோணர், அவருக்கு இங்கே யார் எதிரி அப்படின்னா அந்த திருஷ்டத்யுமன், பாஞ்சாலியினுடைய அண்ணன் சகோதரனுக்கான திருஷ்டத்யுமன். அவன் துரோணரை கொல்றதுக்குனே பிறந்தவன் அவன். அது மாதிரி கண்ணன் பக்கத்தில் சாத்தகி அப்படின்னு ஒருத்தவன், சாத்தியகி, அவனுக்கு அந்த பக்கம் எதிரி யாருன்னா பூரிசரவஸ் அப்படிங்கிறவன் எதிரி. அதாவது இந்த பக்கத்துக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருந்தால் கூட அதுலேயும் பர்டிகுலராக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் எதிரி. அதனால் ரொம்ப முக்கியம், ரொம்ப அழகு. அதாவது பொதுவாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், ஆனால் அந்த எதிரி மேலேயே கண் வச்சுருப்பான். அவனை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே சண்டை போட்டே இருப்பான். இந்த 4வது நாள் யுத்தம் நடந்தது. அது மாதிரி பீமன் துரியோதனுடைய தம்பிகளை தேடி 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 கொல்லுவான். அதான் அவனுடைய வெறி. 4ஆம் நாள் போர் முடிந்தது. அதன் பிறகு 5ஆம் நாள் போரில் எது குறிப்பிடத்தக்க செய்தி அப்படின்னு கேட்டால், சாத்தகியினுடைய 10 குமாரர்கள் அன்றைக்கு இறந்து போனார்கள். அப்புறம் 6வது நாள் போரில் எது குறிப்பிடத்தக்க சம்பவம் அப்படின்னு கேட்டால், பீமன் துரியோதனை எதிர்த்து ஒரு பெரிய வெற்றி பெற்றான். துரியோதனை ஓட 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 விரட்டிட்டான். இது 6வது நாள் போரில். அது மாதிரி 7வது நாள் போரில் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி அல்ல, 2 பக்கமும் கடுமையான யுத்தம் நடந்தது. அவ்வளோதான் 7வது நாளில். 8வது நாள் மறுபடியும் துரியோதனுடைய தம்பிகள் ஒரு 8 பேரை பீமன் கொண்டுட்டான். அது மாதிரி சகுனியினுடைய தம்பிகள் 6 பேர். இதை தவிர இந்த இரவான் வதம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன கதையில் களப்பலியானதாக வரும். ஆனால் சில கதை பகுதியில் களப்பலியா அரவான் ஆகலை, யுத்தத்தில் அன்றைக்கு இறந்து போனான்னு வரும். அப்புறம் திரும்ப காலையில் யுத்தம் ஆரம்பித்த போது துரியோதனுடைய தம்பி 8 பேரை முடித்தான். அன்றைக்கி சாயங்காலம் துரியோதனுடைய தம்பி 7 பேரை முடித்தான் பீமன். அன்றைக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் இருந்தால் கட்டங்கட்டி போட்டிருப்பான், இன்று 8 பேர், இன்று 10 பேர். துரியோதனுடைய தம்பிக்கு தனி பாக்ஸே போட்டு கொடுத்துருப்பான், தலைப்புச் செய்திகள் அப்படிங்கிறலாம் கண்டிப்பாக தான் டெய்லி வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கோபத்தோடு கொண்டிருக்கிறான் பீமன். 9வது நாள் போரில் அர்ஜுனுடைய குமாரன் அபிமன்யு அப்படின்னு பேர். அந்த அபிமன்யு என்பவனிடத்தில் துரியோதனன் தரப்பில் இருந்த அலம்புசன் என்பவன் தோல்வி அடைஞ்சான். இந்த யுத்தம் அன்றைக்கும் கடுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்றைக்கு பீஷ்மர் ரொம்ப கடுமையாக போர் செய்திருக்கிறார். அந்த பீஷ்மர் ஓய்வாக இருக்கிற போது தருமன் போய் இரவு பீஷ்மரை நேராகவே பார்க்குறான். 9 நாளாக கடுமையாக நீங்கள் சண்டை போடுகிறீர்கள், உங்களை வெல்லுகிற உபாயமே எங்களுக்கு தெரியலை. ஆனால் தருமம் வெல்லும், கண்ணன் வெல்லும்னு மட்டும் என்னை ஆசீர்வாதம் பண்ணினீர்கள். ஆனால் நான் எப்படி வெல்ல போகிறேன்னு எனக்கு தெரியலை, உங்களை வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாவே எனக்கு தெரியலை அப்படின்னா. அப்போ தான் மனம் திறந்து பீஷ்மர் சொன்னார், அப்பா நான் ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத சிகண்டியோ யாரோ என் மீது அம்பு விட்டால் பதிலுக்கு நான் அம்பு விட மாட்டேன், தாக்க மாட்டேன். அவர்கள் யாராவது என்னை வீழ்த்தினா தான் உண்டு, ஏன்னா நான் ஆயுதங்களை இப்போ கையில் எடுக்க மாட்டேன். என்னை யாராவது வீழ்த்தினா உண்டே ஒழிய வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் என்னை யாராலும் வீழ்த்தவே முடியாது. ஏன்னா அவருக்கு இச்சா மிருத்தியுன்னு ஒரு வரம் இருக்குது. அவர் வேணுங்கிற போது தான் சாக முடியுமே ஒழிய மற்ற எந்த சந்தர்ப்பத்திலையும் அவரை யாரும் சாகடிக்க முடியாது. நான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கையில் ஆயுதம் எடுக்க மாட்டேன். அப்போ என்னை யாராவது வீழ்த்தினா வீழ்த்தலாமே ஒழிய மற்றபடி என்னை யாராலும் வீழ்த்த முடியாது அப்படின்னு. 10ஆம் நாள் போர் நடக்க ஆரம்பித்தது. அன்றைக்கும் பீஷ்மர் வழக்கம் போல் கடுமையாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். உடனே கிருஷ்ணா அர்ஜுனை கூப்பிட்டான், அர்ஜுனா இனிமேல் நாம் முறையாக போர் செய்து ஜெயிக்கிறதுங்கிறது நடக்காது. ஒரு ஒரு குற்றத்தை, ஒரு அநீதியை, ஒரு அக்கிரமத்தை குறைந்தபட்ச அக்கிரமத்தால் ஜெயிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. இதான் இந்த யுத்த தர்மம் மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க. ராமாயண யுத்த காலம் வரையில் அதர்மத்தை தர்மத்தால் ஜாய்க்கணும்னா, அக்கிரமத்தை கிரமத்தால், அதர்மத்தை தர்மத்தால், அநீதியை நீதியால், அயோக்கியத்தனத்தை யோக்கியர்கள் வெல்லணும். இதுதான் ராமாயண காலம் வரைக்கும். ஆனால் மகாபாரதம் வருகிற போதே என்ன தேறி வந்துடுச்சுன்னா, அதிகபட்ச அயோக்கியத்தனத்தை குறைந்தபட்ச அயோக்கியத்தனத்தால் ஜெயிக்கலாம், வேறு வழி கிடையாது. இல்லாட்டி அதிகபட்ச அயோக்கியத்தனத்தை ஜெயிக்கவே முடியாது. அதை ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு அளவுக்கு உட்பட்ட அநீதிகளை கையாளலாம். இப்படி ஒரு தேறி வந்தாச்சு மகாபாரத காலத்தில். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்குற அர்ஜுனன், ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சிகண்டியை கூப்பிடு. சிகண்டியை முன்னாடி நிறுத்திக்கிட்டான்.
இப்போது அர்ஜுனன் இப்படி தேரில் பின்னாடி நிற்கிறான், முன்னாடி சிகண்டியை நிறுத்திக்கிட்டான், அந்த பக்கம் பீஷ்மர் இருக்கிறார். இப்போ பீஷ்மர் சிகண்டி முன்னாலேருந்து அம்பு விட்டால் அம்பு போட மாட்டார். ஏன்னா அவருடைய யுத்த தர்மம் அது. அவரை யுத்தத்தில் ஆனால் வில்ல கீழே வைக்க மாட்டார். வில்ல கீழே போர்க்களத்தில் வச்சுட்டா அது தோல்விக்கு சமம். அப்போ நிராயுதபாணியாக வில்ல கீழே வைக்க மாட்டார், ஆனால் அம்பு விட மாட்டார். சிகண்டி அம்பு விடுகிற போது அவனை நோக்கி அம்பு விட மாட்டார். சிகண்டி நின்றுக்கிட்டு அம்பு விடுறான். பீஷ்மரை ரொம்ப காலமாக உன்னை ஒழிக்கணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி 2 பிறவி மாறி எடுத்து வந்திருக்கிறேன், நான் உன்னை ஒழிக்காமல் விட மாட்டேன்னு அவன் அம்பு விட்டுக்கிட்டே இருக்கிறான். பதிலுக்கு அம்பே விடாமல் நிற்கிறார் பீஷ்மர். வில்லு கையில் இருக்குது, ஆனால் அம்பு விடலை, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கார். அப்போது கிருஷ்ணன் அர்ஜுனன் சொன்னான், அர்ஜுனா அம்பு விடு, அம்பு விடு. அவன் சொன்னான், அது அதர்மம். இப்போ பீஷ்மர் என்னோட சண்டை போடல, சிகண்டியோட சண்டை போடுறார், நான் இப்போ அம்பு விட்டால் அது அதர்மம். எது தர்மம் எது அதர்மம்னு எனக்கு தெரியும், அம்பு விடு. ஏன் கிருஷ்ணா, இப்போ அவர் என்னோட சண்டை போடாத போது நான் அம்பு விட்டால் தப்பு தானேன்னா? டே, அவர் நிராயுதபாணியாவா இருக்கார், கையில் வில்லோட தானே இருக்கிறார், வேணும்னா உன் மேலே அம்பு விட்டுட்டும், யார் வேண்டாம்னா அவர் ஒன்றும் அம்பு ஒன்று கீழே வச்சு இல்லையே, வில்ல ஒன்றும் கீழே வைக்கல, சட்டப்படி கரெக்டு, அம்பு விடு. அவர் இப்போ கையில் போர்க்களத்தை நிற்கிறார், கையில் வில்லோடு இருக்கிறார், நீ அம்பு விட வேண்டியதானே அப்படி. சிகண்டியை முன்னால் நிறுத்தி கொண்டு அர்ஜுன வரிசையாக அம்பு விட ஆரம்பித்தான். இந்த அம்புகள் போய் பீஷ்மர் அப்படியே தைக்க ஆரம்பித்தன. அப்போது பீஷ்மர் ஒரே ஒன்றை மட்டும் வெரிஃபை பண்ணாரா, தான் தாக்கப்படுவது அர்ஜுனுடைய அம்பால் மட்டும்தானான்னு அதை அப்படி எடுத்து பார்த்தாராம். ஏன்னா சிகண்டியோட அம்பு தன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அர்ஜுனுடைய அம்பினால் நாம் அடிபடுகிறோமா இல்லையான்னு பார்த்து அவருக்கு ஒரே சந்தோஷம். ஒரு வீரனுடைய அம்புகள் தான் என்னை தாக்குகின்றன அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு எல்லைக்கு அப்புறம் அவரால் போர் செய்ய முடியல. அது மட்டுமல்ல, நான் முதல் நாள் ஒரு கதை சொன்னேன், பீஷ்மர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார். 8 வசுக்களில் பிரபாசன்னு ஒரு வசு வந்தார்னு. மற்ற 7 வசுக்களை மேலே வந்து சுற்றுகிறார்கள். பீஷ்மரை பார்த்து சொன்னால், போதும், இந்த பூமி வாழ்க்கை உங்களுக்கு போதும், இன்னும் எவ்வளவு காலம் இதிலேயே பற்று வைக்க போகிறீர்கள், மேலே வாங்க, எல்லாத்தையும் விடுங்க அப்படின்னு மேலேருந்து வசுக்கள் வந்து கூப்பிட்டார். உடனே பீஷ்மர் பார்த்தார், சரி போதும்னு முடிவு பண்ணினார். அந்த அம்புகளெல்லாம் பீஷ்மரை தாக்கின உடனே அவர் அப்படியே கீழே விழுந்தார். அப்படியே முள்ளம்மன்றி மாதிரி உடம்பெல்லாம் அம்பு தைத்து அப்படியே முள்ளம்மன்றி மாதிரி அப்படி தேர்தட்டிலேருந்து கீழே விழுகிறார் பீஷ்மர். உடம்பெல்லாம் அம்பு தைத்து இருக்கிறார். அப்படி கீழே விழுந்த உடனே என்னாச்சு அப்படின்னா, எல்லாம் ஒரே அம்பா இருக்குது. அவருக்கு இந்த தலை கீழே தொங்குதான். இந்த தலையை நிறுத்தி உயரத்தில் நிறுத்தணுமா, அதுக்காக அவர் துரியோதனை பார்த்தாரான். டே துரியோதனா, என்னால் படுக்க முடியலடா, எனக்கு தலையணை வேணும் அப்படின்னாரான். உடனே தலையணை எடுக்கிறதுக்காக துரியோதனை ஓடுகிறான், அவருக்கு தலையணை ஏற்பாடு பண்ணும். ஆனால் ஒரு 3 அம்புகளை அந்த தலையில் அடித்து நிமித்தி கொடுத்தானா அர்ஜுன். அவர் தலை அப்படி தொங்க விடாதபடி 3 அம்புகளை அப்படி அடித்து தலையை உயரமாக வைக்கிறாப்புல. அப்போ பீஷ்மர் சொன்னாராம், ஒரு வீரனுக்கு எது தலையணைன்னு இன்னும் அந்த துரியோதனுக்கு புரியலையே. பட்டு தலையணை எடுக்க போகிறானே, இவன் ஜெயிச்சு என்ன ஜெயிக்காட்டி தான் என்ன, எனக்கு என்ன தலையணை வேணுங்கிறது கூட அவனுக்கு தெரியலையே அப்படின்னு. அர்ஜுனா தாகமாக இருக்குடா அப்படின்னாராம். பூமியில் அம்பை செலுத்தி பாதாள கங்கையை வரவழைச்சு பீஷ்மனுடைய நாவிலே அந்த தண்ணீரை கொடுத்து அவர் ஆறுதல் அடையும்படியா. இனி சண்டை கிடையாது, ஏன்னா பாட்டனார் ஆயாச்சு, உறவு முறைப்படி மதிக்க வேண்டிய மரியாதையை செய்யணும், யுத்தம் நிறுத்தப்பட்டு விட்டது. பீஷ்மர் விழுந்துட்டார் கீழே. பாசறையில் அவர் படுத்திருக்கிறார். இரவு அவருக்கு காவல்லாம் போட்டுட்டு துரியோதனன் அந்த இடத்த விட்டு நீங்கி இருக்கிறான். இரவு அவரால் ஆனால் சாக அவர் விரும்பலை. இன்னும் யுத்தங்களை எல்லாம் முழுசாக பார்த்துட்டு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு இச்சாமிருத்தை எப்போ போகணுமோ அப்போ தான் அவர் போவார். அதனால் இருப்பது அது மட்டும் இல்லை, தட்சிணாயனம் உத்தராயணம்னு நம்ம ஒரு வருஷத்தை 2ஆக பிரிச்சிருக்கிறோம். அதில் தட்சிணாயனத்தை விட உத்தராயணத்தில் பிரிவது நல்லது, இறைவனை சென்று சேர்வதற்குரிய காலம்னு சொல்வார்கள். எனவே தட்சிணாயனத்தில் உயிர் போக வேண்டாம், உத்தராயணத்தில் போட்டோம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மூச்சு காற்றை அடக்கி கொள்ளுகிறார் பீஷ்மர். அதனால் அவர் அப்படியே முள்படுக்கையில் படுத்திருக்கிறார் பாசறையில். செய்தி ஊரெல்லாம் பரவிடுச்சு. கர்ணனுக்கும் தெரிஞ்சு போச்சு, பீஷ்மர் சாஞ்சிட்டார், விழுந்துட்டார். அவன் என்ன பண்ணியிருக்கான் பிரதிங்க, பீஷ்மர் விழுந்தாதானே யுத்தத்துக்கு வருவேன்னா. அன்னைக்கு இரவு பீஷ்மர் படுத்திருக்கிறார். மெதுவாக வந்து அவருடைய பாதங்களை கண்ணீரால் கழுவினான் கர்ணன். அப்படியே வெதுன்னு அந்த கண்ணீர் பாதங்களில் பட்ட உடனே பீஷ்மர் அப்படி யாருன்னு அவருக்கு காலில் விழுந்து அழுதுகிட்டு இருக்கிறார். மெதுவாக கேட்டார், என் பாதங்களை கண்ணீராலும் வெந்நீராலும் நனைப்பவன் யார் அப்படின்னார். துரதிருஷ்டம் பிடித்த பாவி கர்ணன் அப்படின்னு. இப்படி வா அப்படின்னு. ஏன் வருத்தப்படுறேன், எப்போதும் உங்களால் வெறுக்கப்பட்டவன் நான், உங்களால் வெறுக்கப்பட்டவன் நான், எல்லா காலத்திலும் உங்களால் கண்டிக்கப்பட்டவன் நான், அப்படிப்பட்ட மகா பாவி நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணினேன், ஏன் என்ன அப்படி வெறுத்தீர்கள்? அப்போது பீஷ்மர் கர்ணனை தட்டி கொடுத்து கொண்டு சொன்னாராம், நீ எவ்வளோ பெரிய வீரன்னு எனக்கு தெரியும்,
அது மட்டுமல்ல, நீ யாருங்கிறது எனக்கு தெரியும். நீ குந்தியின் மூத்த பிள்ளைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். நான் ஏன் உன்னை பலவீனம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு தெரியுமா? உன்னை எப்போ பார்த்தாலும் வீரன் இல்லை, ஆண்மகன் இல்லை, திறமை இல்லாதவன் உன்னை நான் எப்போதும் கேலி பண்ணிக்கிட்டே இருந்தேன். உன்னை நான் இழுத்து பேசி கொண்டே இருந்தேன். ஏன் தெரியுமா? இந்த துரியோதனுக்கு பலமே நீதான். அவன் இந்த சண்டையை இழுத்துக்கிட்டதுக்கு காரணமே நீதான். நீ அவன் பக்கத்தில் இருக்கிற, உன்ன மாதிரி ஒரு பலசாலி பக்கத்தில் இருக்கிறாங்கிற தைரியத்தில் தான் அவன் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை ஒன்றை பலகீனப்படுத்திவிட்டா நீ பலகீனமாயாச்சுன்னா இந்த சண்டை வாண்டாம்னு துரியோதனன் நினைப்பானோ, இந்த இனம் பகை இல்லாமல் இருக்குமோங்கிற ஒரே ஒரு நப்பாசையினால நான் உன்னை எப்போதும் பழித்து பேசினேன். நீ யாருன்னு தெரியும், நீ எவ்வளோ பெரிய வீரன்னு தெரியும். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் பீஷ்மர், உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி யாருன்னா துரியோதனன் தாண்டான்னு. ஏன்? எப்படிப்பட்ட ஆட்கள் அவனுக்கு நம்ம கிடைச்சிருக்கோம் பாரு. என்ன மாதிரி ஒரு ஆள் வேற யாருக்காவது கிடைக்குமா துரியோதனுக்கு? உன்ன மாதிரி ஒரு சிறந்த நண்பன் வேற யாருக்கா கிடைக்க முடியுமா? ஒரு வினாடி யோசிச்சுப்பார். அது ஒரு பெரிய ராசியங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆள் கிடைக்க மாட்டான், அயோக்கிய பயலுக்கு ரொம்ப நல்ல ஆளாக சுற்றி கிடைப்பான். அது என்ன கணக்கு, அது என்ன ஆச்சரியம் தெரியாது. நீங்கள் பயங்கர குடிகாரனாக இருப்பான், பொண்டாட்டியை திட்டுறவனாக இருப்பான், அடிக்கிறவனாக இருப்பான், முரட்டு பயலாக இருப்பான். அவன் மேலே உயிரையே வச்சுருக்கிற சம்சாரம் கிடைப்பான். ஏய், துண்ணுவிட்டு தூங்கியா, குடிச்சுவிட்டு வெறும் வயிற்றோடு கிடக்குற, உனக்கு நாஷ்டா கொண்டாந்துருக்கேன் தின்னியா, யோ உனக்கு பிடிக்குமேனு குருமா குழம்பு வச்சுருக்கேன்யா. அதாவது அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான், சோம்பேறியாக இருப்பான். அவன் எல்லாம் உழைச்சி சம்பாரித்து கொண்டாந்து அவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு சாப்பிட வச்சுக்கிட்டு அவனை குளிப்பாட்டிக்கிட்டு அவன் அப்படி இருப்பா, பாசமாக இருப்பா. அதாவது அவன் மேலே உயிரே வச்சுருப்பா. குடிக்காதையா, உன் குடல் வீணாக போகுதியா, ஏன் உடம்பு இப்படி வீணாக்குற, உயிரை விடுவா அவன். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒழுங்காக மரியாதையாக சம்பாரித்து பவ்யமாக கொண்டாந்து பொண்டாட்ட கொடுப்பான், திட்டிக்கிட்டே இருப்பான். நீ எல்லாம் ஒரு பெரிய ஆம்பளையாக்கும், உன்னை நம்பி நாங்கள் வந்த பாரு, என் வாழ்க்கையை வீணா போச்சாக்கும், நீ என்னத்துக்கு வந்த உலகத்தில். இப்போ என்ன, குடிச்சிட்டு தெருவில் உருடுற பயலுக்கு அப்படி அமைஞ்சிருக்கிறா ஒரு பொண்டாட்டி. அவனை கடவுளான்னு நினச்சி அவனுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ வீட்டில் இருந்தால் போறீங்க, நீ சம்பாரி கூட போவேனா, வேலைக்கு கூட போவேனா, நான் உனக்கு கொண்டாந்து சோறு போடுறேன்னு காப்பாற்றிக்கிட்டு உட்காந்துருப்பேன். இவன் நல்லா உழைச்சி பாடுபட்டு கொண்டாந்து கொடுத்தா இவன் எங்கெங்கேயோ செலவு பண்ணிக்கிட்டு திட்டிகிட்டே உட்காந்துருப்பேன். எவ்வளோ கொடுமை பாருங்க, கான்ட்ராஸ்ட்டுங்கிற பாருங்க. உலகத்தில் அயோக்கியனாக இருப்பான், அவனுக்கு நல்ல பார்ட்னர் கிடைக்கும், உத்தமமான ஒரு ஆள் கிடைச்சா வாழ்க்கையை எல்லாத்தையும் லீட் பண்ணுறதுக்கு கிடைக்கும். இப்போ அதைத்தான் பீஷ்மர் சொல்கிறார், என்ன மாதிரி ஒரு பாட்டனார் துரியோதனுக்கு கிடைக்கணும்னா எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும், எவ்வளோ பெரிய வீரன்னா நான் அவனுக்காக உயிரை கொடுக்குறேன். அடுத்தது பாரு, உன்ன மாதிரி ஒரு உத்தமமான நண்பன் உலகத்தில் யாருக்கா கிடைப்பாங்களா? நீ எவ்வளோ பெரிய வீரன், நட்புக்காக எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்க. நீ யாருங்கிறது உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் நீ பாண்டவர் பக்கம் போகாமல் இப்போ அவனுக்காக உயிரை விடுறதுக்கு தயாராகிட்ட. இந்த மாதிரி கொடுப்பின உலகத்தில் யாருக்காவது உண்டா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழுவதற்கு துரியோதனுக்கு அதிர்ஷ்டம் இல்லையேடா. என் வருத்தம் அதுதான். ஒருவேளை ஒன்றை பலகீனப்படுத்திவிட்டு நீ சண்டைக்கு வரமாட்டே அப்படின்னா துரியோதன சண்டையே போட வேண்டான்ற எண்ணத்துக்கு வருவானோன்னு நான் நினைச்சேன். அதுவும் வீணா போச்சு. ஆனால் விட்டு கொடுத்துடாது, இனிமேல் துரியோதனை விட்டு கொடுத்துடாது. வேணா அறிவுரை சொல்லி திருத்துறதுக்கு பாருடா, இப்போவாது சொல்லி அறிவுரை சொல்லி திருத்துறதுக்கு பாரு அப்படின்னு அந்த கர்ணனை தட்டி கொடுத்து என்றைக்கும் உன்னுடைய புகழ் நிலைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணினாராம் பீஷ்மர். அவனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஓ பீஷ்மர் நம்மளை தெரிஞ்சு மதித்து தான் இப்படி நடந்திருக்கிறார், நம்ம இவ்வளோ நாள் புரிஞ்சுக்காமல் போயிட்டோம் அப்படின்னு. சில பேர் சில காரியங்கள் செய்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் உண்டுங்க. சமஸ்கிருதத்தில் பாரவின்னு ஒரு பெரிய கவிஞன், சமஸ்கிருத கவிஞன் பாரவின். அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம், எப்போ இவன் என்ன கவிதை எழுதினாலும் ஆமாம் எழுதி கீழ்ச்சிவிட்டான், இவன் பெரிய கவிதை எழுதிட்டானாக்கும், இது ஒரு பெரிய கவிதையாக்கும், இது ஒரு கவிதைன்னு இந்த உலகத்தில் தலைமையை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களாக்கும், இப்படி திட்டிக்கிட்டே இருப்பார். அவர் மனைவி கூட கேட்டா, என்னங்க பிள்ளைய இப்படி திட்டுறீங்க, எப்போ பார்த்தாலும் ஊரே அவன் சிறந்த கவிஞன்னு சொல்கிறது, நீங்கள் மட்டும் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொன்னார். அவன் பெரிய கவிஞனாக்கும், கவிஞன் வேண்டக்கா, என்ன ஒரு பெரிய கவிஞன். இந்த பாரதிக்கு என்ன ஏற்பட்டு போச்சு, பாரதி இல்லை பாரதின்னு சமஸ்கிருத கவிஞன், அவனுக்கு என்ன ஏற்பட்டு போச்சு, நம்ம என்ன எழுதினாலும் நம்ம அப்பா நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான், இவனை கொண்டுட வேண்டியது தான். ஒரு நாள் உள்ளுக்குள்ளே அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன முடிவு பண்ணால், இப்போ அப்பாவை கொண்டுட வேண்டியது தான் தீர்மானம் பண்ணி இந்த மேலே இந்த இறவாரம் அதில் கத்தி வச்சுருந்தாங்க அந்த வீட்டில், அந்த கத்தி இப்படி வேகமாக உருவினான். இப்போ அப்பா கொல்லணும் அப்படின்ட்டு இப்படி வேகமாக உருவினான். அப்படி உருவுற போது அது புலவர்கள் வீடு இல்லையா, அதனால் அங்கங்கே இந்த ஓலை துணுக்கில் கவிதைகளாக எழுதி இருந்தது. இந்த கத்தியை எடுத்த வேகத்தில் ஒரு ஓலை துணுக்கு கட்டாயி கீழே விழுந்தது. இவன் கவிஞன் இல்லையா, எதில் இருந்தாலும் இந்த படிக்கணும் அப்படின்னு தோணும். சில பேருக்கு இந்த பொட்டலம் வாங்கினா கூட அதை பிரித்து படிச்சுட்டு உட்காந்துருப்பான், அது என்ன அப்படின்னு. அது மாதிரி எனக்கு இந்த ஓலை துணுக்கு கீழே விழுந்தோன்னு படிக்கணும்னு தோணுச்சு. அதில் என்ன போட்டிருந்த அந்த ஒரு வரி என்ன எழுதியிருந்தது, எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து விட்டு செய்யவும்னு இருந்தது.
என்னடா அது, நம்ம அப்பாவை குத்தலாம்னு நினச்சி கத்தியை உருவுந்தான். ஒரு ஓலை கீழே விழுது, எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை செய்யவும்னு வருது. இப்போ எப்படி அப்படி சரி, ஒரு முறைக்கு 2 முறை யோசிப்போம், அப்பா கிட்டே போய் யோசிப்போம், அப்புறமா குத்துவோன்னு முடிவு பண்ணி அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்க ரூமுக்கு வெளியில் போய் நின்று ஒரு வினாடி யோசிச்சு ஒட்டு கேட்டான், அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் யோசிச்சான் பாருங்க. அங்கே அம்மா கேட்குறா, ஏங்க நிஜமாவே சொல்லுங்கள், உங்கள் புள்ள கவிஞனா இல்லையா? அவனை இப்படி எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்துறீங்களே. அப்போ அவர் சொன்னார், அவன் எவ்வளோ பெரிய கவிஞன்னு எனக்கு தாண்டி தெரியும், பின்ன ஏன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவனை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா. நானே பாராட்டி விட்டால் அந்த பையன் நின்று போயிடுவான், நான் குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவன் மேலே வருவான்ல, இன்னும் நம்ம நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும், என் பிள்ளை இன்னும் வளரணுங்கிறதுக்கு தானடி அப்படி சொன்னேன், அவன் எவ்வளோ பெரிய கவிஞன்னு எனக்கு தெரியாதான் நானும். அப்பா இவன் அப்போ தான் பார்த்தான், ஐயோ இந்த அப்பாவை நம்ம கொண்டு இருந்தோம்னா எவ்வளோ பெரிய தப்பாக போயிருக்கோம், நம்ம மேலே எவ்வளவு அன்பு எவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறார், இவரை போய் கொல்லணும்னு நினச்சோமேனு நேராக ஓடி போய் கத்தியோடு அப்பா காலில் விழுந்து, நான் இப்படி உன்னை கொல்லணும்னு நினச்சி வந்துட்டேன்பா, ஆனால் நீ என் மேலே என்ன அன்பு வச்சுருக்கேன் நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு. உடனே அப்பா சொன்னார், சரி சரி பரவாயில்ல, இல்லை மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நீ ஏதோ தெரியாமல் நினச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை. இல்லை எனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், எனக்கு இப்போ தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுது, நான் என்னை கொலையாவது பண்ணிக்கணும், எனக்கு ஒரு தண்டனை கொடு. அவங்க அப்பா நீதி நூல்லேருந்து ஒரு தர்மசாஸ்திரத்தை மட்டும் தண்டனை கொடுத்தாராம். என்னன்னா 3 மாதம் மாமனார் வீட்டில் போய் சோறு தின்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமமாக. அவர் எடுத்து படிச்சுட்டு 3 மாத காலம் மாமனார் வீட்டில் போய் அவன் போடுற சோத்தை தின்னா அது ஏறத்தாழ கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம், நீ போய் உங்கள் மாமனார் வீட்டில் 3 மாதம் உட்காருன்ட்டார். எப்படிலாம் அந்த காலத்தில் நீதி எழுதி வச்சுருக்காம பாருங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த அப்பா எவ்வளவு மேன்மையாக நினச்சிருக்கிறாங்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்பட்டது இல்லையா? அது மாதிரி பீஷ்மர் தன் மீது என்ன அன்பு வைத்திருக்கிறார் என்பது கர்ணனுக்கு அப்போ புலப்பட்டுடுச்சு. அவன் மனசு ஒரு திருப்தி ஆயிடுச்சு, பீஷ்மர் நம்ம மேல் நிஜமான அன்பு வைத்திருக்கிறார், நாம தான் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு. அடுத்த நாள் துரியோதனை எல்லாரையும் கூப்பிட்டான். இப்போ யாரை அடுத்த சேனாதிபதி ஆக்குறது? ஏன்னா பீஷ்மர் வர முடியாது, படுத்துட்டார். யாரை சேனாதிபதி ஆக்குறது? அப்போ துரியோதனை ரொம்ப அழகாக பேசினான், டிப்ளமேட்டிக்காக பேசினான். இங்கே இருக்கிற நம்முடைய வீரர்கள் எல்லோருமே சேனாதிபதி என்கிற தலைமை பதவிக்கு தகுதி உடையவர்கள். ஆனால் எல்லோரையும் சேனாதிபதியாக ஆக்குவது முடிகிற காரியம் இல்லை. எல்லாரையும் சேனாதிபதி ஆக்கிட முடியுமா? எல்லாரையும் ஒரு தலைவர் ஆக்கிட முடியுமா? வேறு வழி இல்லாமல் ஒருவரை நம்ம தலைவராக்கணும். அப்படி பார்க்கிற போது பீஷ்மரை அடுத்தபடி இங்கு வயதில் பெரியவர் துரோணர், நமக்கு ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருக்கிறவர் துரோணர், எதிரிகளும் பார்த்து மதிக்கும்படியான ஸ்தானத்தில் இருப்பவர் துரோணர். ஏன்னா கர்ணனை சேனாதிபதியாக்குனா எதிரி மதிக்க மாட்டான், எதிரிகளும் பார்த்து மதிக்கும்படியான ஸ்தானத்தில் இருப்பவர் துரோணர். ஆகவே துரோணாச்சாரியாரை சேனாதிபதி ஆக்குவது என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். யாராவது எதிர்ப்பதானால் எதிர்க்கலாம் அப்படின்னா. யாராவது எதிர்ப்பார்களா துரோணரை சேனாதிபதி ஆக்க வேண்டாம்னு? துரோணர் வாழ்க, துரோணர் வாழ்க அப்படி எல்லாம். ஒன்று சேனாதிபதியாக பட்டம் கட்டுறான், அவரை உட்காத்தி வச்சு பொற்கூடத்திலே மஞ்சள் நீர் கொண்டு வந்து அவர் தலையில் அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஒரு கிரீடத்தை வச்சு இந்த யுத்தத்தில் அடுத்த சேனாதிபதியாக துரோணரை நாங்கள் பட்டம் கட்டுகிறோம், சேனாதிபதியாக பட்டம் கட்டுகிறோம். ரொம்ப சந்தோஷம் துரோணருக்கு. அவர் அந்த பதவி ஏற்றுக்கிட்ட உடனே தான் பதவி பிரமாணம். அந்த காலத்தில் பதவி முடிஞ்ச உடனே துரியோதனை பார்த்து கேட்குறாரு, அப்பா என்ன நீ சேனாதிபதியாக பண்ணியிருக்கிறேன், நியமனம் பண்ணியிருக்கிறேன், நான் உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும், என்ன நியமனம் பண்ணதுக்கு உடனடியாக ஒரு பரிசு கொடுக்கணும், உனக்கு என்ன பரிசு வேணுமோ கேள் நான் தரேன், என்ன பரிசு வேணுமோ கேள் நான் தரேன். அவர் என்ன நினச்சாரு, அர்ஜுனை கொண்டு இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே கொடுக்கணும்னு கேட்பான், அவன் இருக்கிற கோபத்தில் அப்படி தான் கேட்பான். அது மாதிரி ஒன்று கேட்டால் சேலஞ்ச் பண்ணிவிடலாம் அப்படின்ற முடிவில் சொல்கிறார், உனக்கு என்ன வேணுமோ பரிசு கேளு அப்படின்னு. அவன் எப்படி யோசிச்சுட்டு சொன்னால், எனக்கு ஒன்று தான் குருதேவா வேண்டும்னா. என்ன? தருமரை உயிரோட பிடிச்சு என் கையில் கொடுத்துடணும். துரோணருக்கே தலை சுற்றி போச்சு, நம்ம பையன் திருந்திட்டான் போல் இருக்கேன், தருமரை கொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். பரவாயில்லையே, நான் கூட இது வரைக்கும் அந்த மாதிரி நினச்சேன், தருமன் கொல்ல தகுந்தவன் அல்ல, நல்லவன், அவனை கொல்லக்கூடாதுங்கிற பண்பு இவனுக்கு கூட இருக்குது, இந்த துரியோதனுக்கு கூட இருக்குது. ஒரு செகண்ட் நான் இவனை பற்றி எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன், அவனுக்கே தெரியுது தருமனை கொல்லக்கூடாது, பிடிச்சி உயிரோட என் கையில் கொடுத்துடு அப்படிங்கிறானே. அர்ஜுனை கொல்லுன்னு சொல்லலை, பீமனை கொல்லுன்னு சொல்லலை, தருமரை பிடிச்சி என் கையில் கொடு, தருமரை கொல்லுன்னு கூட சொல்லலையே, பிடிச்சி கொடுன்னு கேட்குறானே. அடாடாடா துரியோதனா எவ்வளவு சிறந்தவன் எனக்கு தெரியாமல் போச்சே. ஆமாம், எதுக்கு உயிரோட பிடிச்சி கையில் கொடு அப்படின்னு கேட்குறேன். அவரை கொண்டுட்டா அந்த கோவத்திலேயே பீமன் என்னை கொண்டுடுவான். அவரை கொண்டுட்டா அர்ஜுனா ஆவேசமாக சண்டை போடுவான், நம்ம பட காணாமல் போயிடும். நான் எதுக்கு சொன்னேன்னா ஒரு ஐடியா தான். என்ன? தருமரை பிடிச்சி தனியாக கூட்டிகிட்டு போய் மறுபடியும் ஒரு தாயக்கட்டம் ஆட வேண்டியது. என்ன? இதில் தோற்று போகிறவர்கள்
மரண பரியந்தம் வனவாசமாகவே இருக்க வேண்டியது அப்படின்னு ஒரு தாயக்கட்டத்தை போட்டு அவரை தோக்கடிச்சு காட்டுக்கு அனுப்பிச்சாச்சுன்னா யுத்தமே இல்லாமல் செட்டில் பண்ணிடலாம்ல. அதுக்கு தான் தர்மரை பிடிச்சி கொடுன்னு நான் கேட்டேன். அதாவது என்னமோ இவ்வளோ நேரம் பெரிய நீதிமான் மாதிரி தெரிஞ்சுதே ஒழிய அவன் வாயை திறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நோக்கத்தில் இதை கேட்டான்னு தெரிஞ்சுதுன்னா. அப்போ ஒரு பைத்தியக்காரக்காக சொன்னால் இப்போ இன்னொரு பைத்தியக்காரக்காக சொல்கிறேன். நீங்கள் பைத்தியங்கள் டே ரொம்ப நிறைய பெட் இல்லை, சின்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரி, புதுசாக 4 பைத்தியம் வந்து அட்மிட் பண்ணணும். உடனே டாக்டர் பார்த்தார், இருக்கிற சுமார் இருக்கிற 2-3 வெளியே விட்டுறலாம்பா, கூப்பிட்டு வா டெஸ்ட் பண்ணலாம்னு. வரிசையாக ஒரு 3 நாள் கொண்டாந்து பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கிட்டு டாக்டர் டெஸ்ட் பண்ணார். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. கடைசியாக சொன்னார், என்ன அந்த சைக்கிளில் தானே உட்காந்துருக்கிறீங்க, சைக்கிள் ஓடுதா அப்படின்னார். ஒன்று 2 பைத்தியம் சல்லுன்னு மிதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நாற்காலி, இது சைக்கிளில் தானே உட்காந்துருக்கிறீங்கன்னா இருப்பாங்க. 2 நாற்காலியை மிதிச்சுக்கிட்டே இருந்தது. ஒன்று மட்டும் மிதிக்கலை. ஒன்றே ஒரு நினச்சார், சரி இது தெளிவாயிடுச்சு, இது 2 நாற்காலில் உட்காந்து சைக்கிளில் மிதிச்சிட்டு இருக்கு, தெளிவாயிடுச்சு, இதை டிஸ்சார்ஜ் பண்ணால் அந்த பெட்டில் ஒருத்தர் அட்மிட் பண்ணலான்ட்டு இங்கே வாப்பா இந்த டிஸ்சார்ஜ் பண்ணு அப்படின்னார். டிஸ்சார்ஜ் பண்ணு சொன்னவர் மிதாக கேட்டார், என்னாச்சு, என்ன சைக்கிளில் நீ சைக்கிளை மிதிக்கலையான்னார். எதுக்கு மிதிக்கிறது, என் சைக்கிள் இப்போ பள்ளத்தில் போயிட்டு இருக்குது, அப்புறம் நான் எதுக்கு மிதிக்கிறது. அதான் அவன் வாயை திறக்காத வரைக்கும் தான், திறந்துட்டு அவன் யோகியதை என்னன்னு தெரிஞ்சு போகுதுன்னா. அது மாதிரி துரியோதனை முதல்ல பிடிச்சிக்கணும்னு சொல்லும் போது உலக உத்தமன்னு நினைக்க முடியாது சொல்லிட்டு அவன் வாயை திறந்து காரணம் சொன்னதுக்கப்புறம் தான் அயோக்கியத்தனை அவனை விட்டு போகவே இல்லைன்னு தெரியுதுறான். அவன் மாறவே இல்லை, ஒரு இம்மி கூட அவன் மாறவே இல்லை. துரோணர் பார்த்தார், சரி நீ கேட்டுட்ட, நீ கவலைப்படாதே, நான் உனக்கு உயிரோடு தருமரை பிடித்து கொடுப்பேன், கவலைப்படாதேன்ட்டு, நான் கண்டிப்பாக பிடிச்சி தரேன் அப்படின்ட்டார். 11வது நாள் யுத்தம் தொடங்குகிறது. அந்த 11வது நாள் யுத்த களத்தில் எல்லாரும் அணிவகுத்து நிற்கிறார்கள். பீஷ்மர் இல்லாத சேனை எப்படி இருக்கு அப்படின்னு வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்றார். நிலவில்லாத வானம் எப்படி இருந்ததோ அப்படி, மனமில்லாத மலர் இருந்தால் அதற்கு என்ன மரியாதையோ அப்படி, தண்ணீர் இல்லாத நதி இருந்தால் அதற்கு என்ன கௌரவமோ அது, மதியிலா விசும்பும் செவ்வி மணமிலா மலரும் தண்ணீர் நதியிலா நாடும் செம்பொன் நரம்பிலா நாத யாழும். ஒரு நரம்பில்லாத யாழ் இருந்தால் அதுக்கு என்ன மரியாதை. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, நிதியிலா வாழ்வும் தக்க நினைவிலா நெஞ்சும் வேதனை விதியிலா மகமும். முறைப்படி நடத்தாத ஒரு யாகம் எப்படி போன்றது வீடுமன் இல்லாத சேனை. பீஷ்மர் இல்லாத அந்த சேனை எப்படி இருந்ததென்றால், முறையின்றி ஒரு யாகம் செய்தது போல, தண்ணீரின்றி ஒரு நதி இருந்தது போல, நரம்பின்றி ஒரு யாழ் இருந்ததைப் போல, மனமின்றி ஒரு மலர் இருந்ததைப் போல அந்த சேனை காட்சியளித்தது. ஆனால் என்ன பண்ண முடியும், யுத்தத்தை நிறுத்த முடியுமா, சண்டை செய்யாமல் இருக்க முடியுமா. துரோணர் வந்தார், யுத்தம் ஆரம்பமாகிறது. இப்போ தான் ஒரு விஷயம் பாருங்க, துரோணர் யார் தெரியுமா, பை பர்த் ஹீ இஸ் எ பிராமின். அவர் ஒரு அந்தன மரபில் தோன்றியவர். யார், துரோணர். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கார், கையில் தர்பையை பிடிச்சிட்டு பிராமணன் செய்ய வேண்டிய தன்னுடைய இனத்துக்குரிய கடமையை செய்யலை, தனு எடுத்துக்கொண்டு சண்டைக்கு வந்து விட்டார் துரோணர். நாங்கள் இதுக்கு தான் ராமாயணத்துக்கும் பாரதத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு கருத்து சொல்வோம். ராமாயண காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் பை பர்த் சத்ரியா ராஜா. அவன் என்ன ஆசைப்பட்டான் தெரியுமா, நாம் ஒரு பிராமணனா உயரணும்னு நினைச்சான். வசிஷ்டரை பார்த்தான், வசிஷ்டர் பை பர்த் பிராமின், அவருக்கு நிறைய வலிமை இருந்தது, தப வலிமை இருந்தது, நாம் அது மாதிரி உயரணும் அப்படின்னு நினைச்ச விஸ்வாமித்திரர் கையில் வச்சிருந்த வில்லை தூக்கி எறிஞ்சிட்டு, தலையில் வச்சிருந்த கிரீடத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, அந்த வசிஷ்டரை பார்த்து ஜடாமுடி வைத்துக்கொண்டு கடுமையான தவத்தில் இறங்கி அரச குலத்தில் பிறந்த சத்திரிய குலத்தில் பிறந்த விஸ்வாமித்திரன் ஒரு அந்தணனாக தன்னை ஆக்கி கொண்ட காலம் ராமாயண காலம். ஏன்னா விஸ்வாமித்திரன் தன்னை மாற்றிக்கிட்டான். ராமாயண காலத்தில் வருகிற கதை அது. இங்கே என்னடா கூத்து அப்படின்னா, அரச குலத்தில் பிறந்தவன் தன்னை அந்தண குலத்துக்கு மாற்றிக்கொண்ட ராமாயண காலத்துக்கு எதிர்மாறாக அந்தண குலத்தில் பிறந்த துரோணன் தர்பைக்கு பதிலாக தனுவை பிடித்து கொண்டு யுத்தத்துக்கு வந்த அசிங்கமான காலம் மகாபாரத காலம். ஒரு பரிணாமம்னு ஒன்று இருக்க வேண்டாமா, ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகணுன்ற எண்ணம் இருக்க வேண்டாமா, மேலே இருக்கிறவனா கீழே வந்துடுறதா, ஒரு வாழ்வு நெறிங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாமா. தர்பையை பிடித்து தர்மம் சொல்ல வேண்டிய துரோணன் தர்மை பிடித்து கொண்டு யுத்தத்துக்கு இறங்கி வந்து விட்ட மோசமான காலம் மகாபாரத காலம்.